கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் பணத்தை எப்படி அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், எப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிறத சொல்கிறார். இரண்டாவது, தன்னை குறித்தும் தன்னுடைய திட்டங்களை குறித்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக, இந்த கேடான கொரிந்து பட்டணத்திலையும் கூட கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்ந்தவர்களை பற்றி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த இந்த அதிகாரத்தில் வசனம் 13, 14 வசனத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ வசனம் 13ல் விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடம் கொள்ளுங்கிறார். இந்த 4 வார்த்தைகளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தையாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் விழித்திருங்கள் இயேசுவே சொன்ன வார்த்தை. இயேசு ஜெபிக்க போயிருப்பார், திரும்பி வந்து பார்க்கும்போது பேதுரு தன்னுடைய சீசரெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவரை பார்த்து சொன்ன வார்த்தை இது, விழித்திருக்கக்கூடாதா கொஞ்ச நேரமாவதுன்னு. ஏன்னா விழித்திருக்கப்பட வேண்டும். அவர் திரும்பி வரும்போது நம்ம என்ன பண்ணிருக்கணும், விழித்திருக்கப்படும். வசனம் என்ன சொல்லுது, அவர் வரும்போது யாரெல்லாம் விழித்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள்ங்கிறார். ஏன்னா சோதனை ஒரு காலம், சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபிங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமும் பலவீனமானது அப்படிங்கிறார். அப்போ நம்மளோட பிசாசானவன் எப்போ வேணாலும் நம்மளை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1 பேதுரு 5 சொல்லுவார், சிங்கத்தை போல கெச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றிக்கிட்டு இருக்கானோ, யாரை விழுங்கலாம், எப்போ விழுங்கலாம், யாரை பிடிக்கலான்ட்டு. அந்த பலியில் அவனுடைய வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது. அப்போ நமக்கு அநேக சோதனைகள் பாடுகள் வரும்போது நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது அதுலேருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்கிறார். ரெண்டாவதாக, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்ங்கிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள் எது வந்தாலும் சரிதான், பவுலை போல நம்ம வாழணும் விசுவாசத்தில். பவுலுக்கு அநேக துக்கங்கள், அநேக பாடுகள், சாவின் விளிம்பு வரை போயிட்டு வந்தான். 2 கொரிந்தியர் சொல்லியிருப்பாரு, என்னுடைய எடைக்கு மேலே வருத்தம் அதிகமாக இருக்கும் பாருங்க. அவ்வளோ வருத்தத்தை சுமந்து விசுவாசத்தை ஒரு நாள் அவன் கைவிடலை. அது மாதிரி நம்ம விசுவாசம் இன்னைக்கு அப்படி இருந்த வச்சு தான் இன்னைக்கு பவுல் பேசப்படுகிறான். ஒரு இயேசுவின் முக்கியமான ஒரு ஆளாக அந்த நம்ம இதில் பார்க்குறோம். மூன்றாவதாக, புருஷராக இருங்கிறார். புருஷனாக இருப்பவனுக்கு ஒரு அநேக கடமை இருக்குது. தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். குடும்பத்தை அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்து செல்லப்பட வேண்டால் அவனுக்கு தலையாய கடமைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படியாக ரட்சிக்கப்பட்ட நமக்கு அநேக கடமைகள் இருக்கிறது. இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. இயேசுவை அறியாத ஊர் இருக்குது, அநேக நாடுகள் இருக்குது. இன்னும் பாவத்தில் மரித்து கொண்டு இருக்கிறான், பாவத்தில் சுற்றிட்டு இருக்கான். அவருக்கெல்லாம் நம்ம இயேசுவின் நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ அந்த கடமையை வைத்து தான் நம்மளை புருஷரோடு ஒப்பிடுறாங்க. கடைசியாக, திடம் கொள்ளுங்கிறார். நம்ம கர்த்தர் நம்மளை பார்த்துப்பார், நம்மளை வழிநடத்துவார், எது வந்தாலும் அவர் பார்த்துப்பார். எதுக்கும் கலங்காமல் அவரோடு நம்ம பயணிக்கப்பட வேண்டுங்கிறது சொல்கிறார். கடைசியாக வசனம் 14 என்ன சொல்கிறார், நீ எதை செய்தாலும் அன்பை வைத்து செய்யப்பட வேண்டுங்கிறார். அன்பு அவ்வளோ முக்கியமானது. என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணத்தால் சாதிச்சிருவேன், என்கிட்ட நல்ல உடம்பு இருக்கு, அவனை அடித்தே நான் அந்த காரியத்தை சாதிச்சிட்டு நம்ம போக முடியாது. அன்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பை மூலாதாரணமாக வச்சு தான் நம்ம எல்லா விஷயத்திலும் செயல்பட வேண்டும். அன்பை வைத்து தான் நம்ம மற்றவர்களுக்கு பேசப்பட வேண்டுங்கிறது சொல்கிறார். உதாரணத்துக்கு, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய படைகளாக எடுத்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகல சண்டை போடுறதுக்கு. அன்பை தான் கொண்டு போய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்பின் மூலமாக தான் சுதந்திரம் வாங்கப்பட்டது. அப்படி அதுதான் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறது என்னன்னா, அன்பை வைத்தே எல்லாத்தையும் செய்ய கடவுதுங்கிறார். நம்ம அப்படியாக இந்த வசனத்துப்படி மற்ற எல்லாத்தையும் போகும்போது அன்பை மூலாதாரமாக வச்சு நம்ம செயல்பட வேண்டுங்கிறது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தையாக இருக்குது. அப்படியாக அந்த வசனத்தை முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.